ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th தமிழ் ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் போர்ஷன் இல்லாமல் உங்களுக்கு குவார்ட்டர்லி போர்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட இயல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு 9 இயலில் இருக்க குருவினா, சிறுவினா, நெடுவினா இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு கடிதம், கட்டுரை, மொழியையாழ்வும் மொழியோடு விளையாடு இந்த பகுதியில் இருக்க இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்லாம் என்ன அப்படின்றத விளக்கமாக பார்த்துருவோம். அது இல்லாமல் உங்களுக்கு புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் தமிழ் கிராமர் பார்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸாக இருக்கட்டும், புக் பேக்காக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாம்லேயும் சரி, ரிவிஷன் எக்ஸாம்லையும் கேட்குறது இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயல் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இயலில் உங்களுக்கு பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. 3ல் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது யாருக்குரியது அப்படின்னு வரும். அது வந்து கா சச்சிதானந்தன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நூல்வெளி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான கொடுத்துருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த லெசன்ஸில் அடிவகையை பற்றி கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிறுவினால கூட கேட்பாங்க. அதே மாதிரி பூவின் நிலைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள்: அரும்பு பூவின் தோற்ற நிலை, போது பூ விரிய தொடங்கும் நிலை, மலர் பூவின் மலர் நிலை, மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை, செம்மல் பூவாடி நிலை. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இல வகைகள், புளி, வேம்பு, இதை ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மணி வகைகள், குலை வகைகள், இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் இது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஆன்சர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் தெரியுமான்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. அது சம்டைம்ஸ் வந்து அதிலிருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனர், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் அப்படின்ற மாதிரி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவனர். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. சொல்லாய்வு கட்டுரைகள், தமிழ் சொல்வளம், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்தது இரட்டுற மொழிதலில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தமிழுக்கும் கடலுக்கும் இது வந்து கம்பேர் பண்ணி படிக்கிறது இது. ஓகே, இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் என்னன்றதை தெளிவாக பார்த்துருவோம். எழுத்து சொல், இதில் பார்த்தீங்கன்னா இன்னிசை அலைப்படைனா என்ன, அதுக்கு உதாரணம் பார்த்துக்கோங்க. உயிரலைப்படை என்ன அதுக்கு உதாரணம், அதன் வகைகள். சொல்லிசை அலைப்படை, அதன் வகைகள் என்னன்னு பாருங்க. செய்யுளிசை அலைப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா இசைநிறை அலைப்படை. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த உதாரணம்லாம் பாருங்க. ஒற்றலைப்படைன்னா பாருங்க, 2 முறை இங்கு வருதா, 2 முறை இக்கு வருது, இதெல்லாம் ஒற்றலைப்படை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ந, சை, இ இதெல்லாம் வந்து சொல்லிசை அலைப்படை. தூவும் இதெல்லாம் வந்ததுன்னா இன்னிசை அலைப்படை. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈஸியாக ஞாபகம் க்ளூ வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், தொழிற்பெயருக்கும் வினையாளர் எனும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இன்சைட் கொஷின்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது மட்டும் சொல்கிறேன். இது ஃபுல்லாகவே படிக்கணும். ஆனாலும் அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், மெத்த மணிகளன் எனும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. செகண்ட் கொஷின், காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும். அடுத்தது கேட்டவர் மகிழ பாடிய பாடல். அதுக்கடுத்தது வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை. இந்த கொஷின்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. குருவினாவை பொறுத்தவரையும் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4. இந்த 4 கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொஷின்ஸ்லாம் ரீட் பண்ணனாக்கா வீடியோ ஒரு லென்த்தியாக போகும். ஸோ கொஷின் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3யும் பார்த்துக்கணும். என்னப்பா நீங்கள் குருவினாவும் சொல்லிட்டு சிறுவினாவும் 4மே சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் எப்போயுமே மேக்ஸிமம் அடிக்கடி எல்லா கொஷின்ஸுமே மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் 4யுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 to 4. நெடுவினாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்
மகளுக்கு தமிழை மொழியை பேச. 3rd கொஷின். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க, ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அது 8 மார்க்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து மொழிபெயர்ப்பு ஆல் யூனிட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டப்பெயர்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். மொழியால் ஒன்றில் நமக்கு அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சான்றோர் வளர்த்த தமிழ், குமரி கடல் முனையும் வேங்கட முனையும் மலைமுகட்டையும் எல்லையாக கொண்ட தென்னவர். இந்த கொஷின்ஸ் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் கட்டுரை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. இது கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ் இதை படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிவிஷன்ஸ்லேயுமே கேட்குற சான்சஸ் இருக்குது. ஏன் நான் வந்து பப்ளிக்கும் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரிவிஷனுக்கும் எதெல்லாம் ரிவிஷனுக்கு இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே பப்ளிக்லேயே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்து பாநாயம் பாராட்டுகள், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் கேட்பாங்க சம்டைம்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர், இது வந்து கண்டிப்பாக 1 மார்க் கொஷின்ஸில் பப்ளிக்லேயே கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது ரிவிஷன் எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக ஆல் யூனிட்ஸ் ரெடி ஆகிக்கோங்க. நிற்காதற்கு தக, இன்சொல் வழி தீய சொல் வழி, இதில் நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது. இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி 5 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவும் எல்லா யூனிட்ஸும் படிங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் முடிச்சாச்சு. பேஜ் நம்பர் 32ல் நூல்வெளி இருக்கு இல்லையா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதொழில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் பாரதியார், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா சுதேசர் முத்திரன் பாரதியார் இயற்றிய இதழ்கள். சரிங்களா? வசன கவிதைன்னா என்னன்னு கேட்பாங்க. தெரிந்து தெளிவோம்ல இருக்கு பாருங்க. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஓகே, அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 34ல் இருக்க இந்த இலக்கண குறிப்பு பகுப்பதொரு இலக்கணம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த தெரிந்து தெளிவோம் விரிச்சி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி முதல் கரு உரிப்பொருள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பாருங்கள். நூல்வெளி முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் 1 103 அடிகளை கொண்டது. இதை படைத்தவர் காவிரி பூம்பண்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட்டில் தொகைநிலை தொடர் என்றால் என்ன, அதை படித்து வச்சுக்கோங்க. அது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். வேற்றுமை தொகை என்றால் என்ன, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அன்மொழி தொகை, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது புக் பேக்கில் இருக்க பல உள் தெரிக எல்லாமே படிங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டின் நம்பர் 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்து வசன கவிதை கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். குருவினால. கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே படித்து தான் ஆகணும். என்ன இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் வர சான்சஸ் இருக்குது, பப்ளிக்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா படிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 சிறுவினால கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் படிங்க போதும். அடுத்து நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம்ல உங்களுக்கு மொழிபெயர்க்க கம்பல்சரி படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க, அது 2 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்தது மரம் இயற்கையின் மரம் கண்டிப்பாக வரும். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். இந்த கடிதம் கண்டிப்பாக அடிக்கடி இப்போ 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒன்று. அதுக்கடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கண்டிப்பாக படிக்கணும். ஜல் புயல், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் நீங்கள் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்துக. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3rd யூனிட்டில் பேஜ் நம்பர் 51 பாருங்கள். 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இது வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, காலின் 7 அடி பின் சென்று, அதை வந்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்வாங்க. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்வரி 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இந்த பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. இது ஒரு முறை ரிவிஷன் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். சரிங்களா? ஸோ ரிவிஷனில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது, பப்ளிக்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர், இந்த விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை, அந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. பேஜ் நம்பர் 57ல் இலக்கண குறிப்பு பகுப்பது ஒரு இலக்கணம் பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுக்கடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தர் ஆற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இதன் மன்னன் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னன், பாட்டுடைய தலைவன் நன்னன், அது இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு அடுத்தது கோபல்ல கிராமம் என்னும் புதினம். இது வந்து சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோபல்லபுரத்து மக்கள் அந்த கதை. அடுத்தது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் என்றால் என்ன? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர். இதோட 1 மார்க்ஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க 1 மார்க்ஸ்லாம். பலவுள் தெரிகளை கொஷின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5 இது 1 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. குருவினால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 4, கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுவினால கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 4 மூணுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினா. நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2வும் கொஷின் நம்பர் 3யும் இம்பார்ட்டன்ட். அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. இது 8 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல். இதுவுமே 8 மார்க்ஸில் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக படித்தே ஆகணும். அதுக்கு அடுத்தது மொழிபெயர்க்க கண்டிப்பாக படிங்க. பழமொழி வேறு எதுலையுமே கிடையாது. உங்களுக்கு 3rd யூனிட்டில் மட்டும்தான் இருக்குது. உப்பில்லா பண்டம் குப்பை நிலை, ஒரு பாறை சொற்றுக்கு ஒரு சொறு பதம், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, விருந்தும் மருந்தும் 3 நாட்கள், அளவுக்கு மிருந்தினால் அமிர்தமும் நஞ்சு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து கடிதம் பார்த்தீங்கன்னா விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாக இருந்ததுக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எழுதுறது. கு பறவையிடம் இருப்பது அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க. இது அடிக்கடி சிலை சீலை தொடு தோடு இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. வலி வாலி விடு வீடு. ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கலைச்சொல்லறிவும் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது திருக்குறள். திருக்குறளில் மனப்பாட பகுதி எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். அதாவது மனப்பாட பகுதியை மட்டும் படிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குருவினால் பார்த்தீங்கன்னா குருவினால் எல்லா குருவினாவும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். இந்த 4 குருவினாவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 5th யூனிட் பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. 79ல் தெரியுமான்னு இருக்கு பாருங்க. பெப்பர் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 2 மார்க்ஸில் பெப்பர் சிறுகுறிப்பு வரைக்கும் கேட்பாங்க. கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா செய்யுள் பகுதியிலையும் நூல்வெளியில் இந்த பிங்க் கலர் லெட்டர் கொடுக்குறாங்களே அதையும் படிங்க. அதே மாதிரி அந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்றதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடிக்கடி அந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 84ல் இலக்கண குறிப்பு, பகுப்பதோர் இலக்கணம். அதே மாதிரி இந்த சைடில் சொல்லும் பொருளும் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட். நூல்வெளியில் பாருங்கள். இந்த பரிபாடல் 8 தொகை நூல்கள் ஒன்றாகும். இந்த பரிபாடலை எழுதியவர் வந்து கீரந்தையார். அதுக்கடுத்தது இந்நூல் வந்து ஓங்கு பரிபாடல் என்றும் புகழுடையது. சரிங்களா? இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஐம்பால் படித்து வச்சுக்கோங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால் என 3 பிரிவுகளை கூடியது. அக்ரணியில் ஒன்றன்பால், பலவின்பால். உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால். அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தன்மைக்கு பெயருக்கும் வினைக்கும் உள்ள உதாரணம், முன்னிலைக்கும் உதாரணம், படர்க்கைக்கும் உதாரணம் அடிக்கடி கேட்பாங்க. அதேமாதிரி வழு என்றால் என்ன? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். சரிங்களா? வழு என்றால் என்ன, வழாநிலை என்றால் என்ன, ரெண்டுமே நல்லா படிங்க. வழுக்கும் உதாரணம் தெரிஞ்சுக்கணும், வழாக்கும் உதாரணம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த திணை வழுவமைதி, பால் வழுவமைதி, இட வழுவமைதி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு பாருங்கள். என் அம்மை வந்தாள், அம்மாவை அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. மாட்டை என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாடை வந்து அம்மான்ற மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. அது திணை வழுவமைதி. பால் வழுவமைதி வாடா ராசா, வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. மகளை வந்து ஒரு மகனை பார்த்து கூப்பிடுற மாதிரி வாடான்னு கூப்பிட்றாங்க இல்லையா? அதனால இது பால் வழுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வழுவமைதி. தன்னை பற்றி பொதுவாக சொல்கிறதுனால. கால வழுவமைதினா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அதாவது நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும்.
நாளை வந்து தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று வருகிறார் சொல்லலாம், நாளைக்கு வருவார் சொல்லணும். அதனால் அந்த இடத்துல காலம் வந்து தவறாக இருக்கிறதுனால கால வழுவமைதி. அடுத்து மரபு வழுவமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயில் கூவும் என்பது தான் மரபு, ஆனால் குயில் கத்தும் என்பது மரபு வழுவாகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருக்கிறது வந்து கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால இது மரபு வழுவமைதி. அதுக்கடுத்தது பலவல் தெரிக எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து 5th ஒன் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா, வெரி இம்பார்ட்டன்ட். குருவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5. அடுத்து சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் படிங்க போதும். நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 படிங்க. கொஸ்டின் நம்பர் 2 தேவையே இல்லை. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1ம் படிக்கணும், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து இந்த மொழிபெயர்க்க, இது வந்து மற்ற யூனிட்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அது எல்லாமே காமன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா மலரும் தேவியும் கான்வர்சேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து கண்டிப்பாக அப்படியே மொழிபெயர்க்க கண்டிப்பாக கேட்பாங்க. மொழிபெயர்க்க இதில் தான் மட்டும்தான் இருக்குது. பழமொழியும் ஒரு யூனிட் தான் இருக்குது. மொழிபெயர்க்கில் இந்த மாதிரி கான்வர்சேஷன் வந்து ஒரு யூனிட்டில், இந்த ஒரு யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ்க்கு படிச்சுக்கோங்க. இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடரில் அமைக்க, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஷின்ஸில் வரும் கட்டுரை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அடுத்து கலை சொல்லறிவோம். ஓகே, அதுக்கடுத்து நிற்க அதற்கு தக, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கிப் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. அதில் சதாவதானம் வெரி இம்பார்ட்டன்ட். சதம் என்றால் 100 என்று பொருள். இந்த பாயிண்ட் அப்படியே ஃபுல்லாக இந்த பாக்ஸே படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நூல்வெளியில் இருக்க இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ்லாம் 1 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 110ல் இலக்கண குறிப்பு, பகுப்பது உறுப்பு இலக்கணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கபிலனுக்கும் காடனுக்கும், அதில் வந்து ஊம்னு வருது இல்லையா, அதனால எண்ணுமை. கேள்வி நான், ஆண் வந்தவே வினையாளனையும் பெயர். தனிந்தது, தனி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூணு வந்தாவே படற்கை வினைமுற்று விகுதி. சரிங்களா? இது மாதிரி சாரியை வர்றதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ்லாம் நூல்வெளியில் இருக்கிறது கண்டிப்பாக படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துணைப்பாடம் வந்து இது அந்தளவுக்கு கேட்குறது கிடையாது மேரி, ஆனால் இந்த கதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப டஃப்பாக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வினா எத்தனை வகைப்படும், அவை அவை. அறிவினா, ஐயவினா, இந்த வினா ஹெட்டிங் இருக்கு இல்லையா, சைட் ஹெட்டிங், அது கீழே பாருங்கள். அறிவினா, அரியாவினா, ஐயவினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று வினா 6 வகைப்படும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது அதோட எக்ஸாம்பிள் உதாரணம்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விடை எத்தனை வகைப்படும், அவை அவை, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்குமே வந்து சுட்டு விடைனா அதுக்கு என்ன உதாரணம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக 1 மார்க்ஸில் நிறைய எப்படி வேணால் கேட்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சு படித்தே ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவொல் தெரிக. பலவொல் தெரிகளை இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது குருவினால் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4, இதில் 4 குருவினாவுமே கண்டிப்பாக படிக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால் ஃபஸ்ட் கொஷினும் 4th கொஷின் மட்டும் படிங்க போதும். நெடுவினால் கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 2 மட்டும் படிங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சாகணும். கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, இதில் எது இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டிரான்ஸ்லேஷன், அதை பார்த்துக்கோங்க. கீழே லூட், மியூசிக், சேம்பர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள். அட்டவணையில் விடுபட்டதை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்களே, வேர்ச்சொல் கொடுத்து அதை வினையெச்சொல்லாம் மாற்றவும் சொல்லுவாங்க. அது 1 மார்க்ஸ்லேயும் சாய்ஸ்லேயும் கேட்கலாம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது படிவம் கண்டிப்பாக ஒரு படிவம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 படிவத்துக்கிட்ட இருக்கும், எல்லா படிவத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த இதில் வந்து கட்டுரை படிவம் வந்துடுச்சு இல்லையா, ஸோ இதில் வந்து கட்டுரை இல்லை. அதுக்கடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக பார்த்துக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நிற்க அதற்கு தக, பள்ளியில் நாள், வீட்டில் நாள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கலை சொல் அறிவோம், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th யூனிட்
6th யூனிட்டில் உங்களுக்கு பன்முக கலைஞர்ன்ற லெசன் சேர்த்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசன் வந்து கண்டிப்பாக வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டீட்டெயில் 8 மார்க்ஸில் ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெசன்லேருந்து கேட்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 133ல் பாருங்கள், இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே அதே மாதிரி சொல்லும் பொருளும் இதையும் படித்து வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு. குண்டலமும் குழைகாதும் எண்ணும்மை. உம்னு வருது இல்லையா? குண்டலமும் குழைகாதும் அதனால எண்ணும்மை. ஆடுக காண வந்தாவே வியங்கோள் வினைமுற்று. பகுப்பது ஒரு பிலக்கணம். பதிந்து பதி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. அந்த லாஸ்ட் ஏன் இத்தும் ஊவும் பிரியுதுன்னா, அந்த தூன்றதை வந்து இத்து கூட்டல் ஊன்னு பிரிச்சிடறாங்க. பதி பகுதி, இத்து சந்தி ஆயிட்டு இந்தானது விகாரம், இத்து இறந்த காலநிலை, ஊ வினையச்ச விகுதி. அதே மாதிரி ஆ வந்தால் பெயரச்ச விகுதின்னு வந்துடும். சரிங்களா? செங்கிரைப்புறம் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செங்கிரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5, 6 மாதங்களில் மென்மையாக அசையும் இப்பருவத்தை செங்கிரை பருவம் என்பர். செங்கிரை பருவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சிலம்பு கிண்கிணி காலில் அணிவது, அரை நான் இடையில் அணிவது, சுட்டி நெற்றியில் அணிவது, குண்டலம் குழை காதில் அணிவது, சூழி தலையில் அணிவது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே நல்லா பாடுங்க. செங்கிரை பருவம், அணிகலன் ரெண்டுமே கேட்பாங்க. இந்த நூல்வெளியில் பிங்க் கலர் லெட்டர்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதில் இருக்க நூல்வெளி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் இதில் இருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் இலக்கணம்ல இந்த ஐவகை நிலங்கள் படிங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காட்டை சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயலும் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், சுரமும் சுரம் சார்ந்த இடம் பாலை. பாலை. சரிங்களா? அடுத்து பெரும்பொழுது. பெரும்பொழுதுனா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிறுபொழுது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாக்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். திணையும் பொழுதும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கருப்பொருள் குறிஞ்சி, முல்லை, நிலத்தோட கருப்பொருள் தெய்வம் இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தெய்வம், விலங்கு, பூ, தொழில் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது அந்த பாக்ஸில் இருக்கிறது. சரிங்களா? 1 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 3யும் கொஷின் நம்பர் 5யும் அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கொஷின் நம்பர் 4 வந்து 1 மார்க்ஸ் புதுசாக வந்திருக்கு, இந்த வருஷம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிவிஷன்லையும் சரி பப்ளிக்லையும் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி குருவினால் கொஷின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 2 இந்த முறை தான் சேர்த்துருக்காங்க, கண்டிப்பாக அதை படிக்கணும். கொஷின் நம்பர் 3 இது பப்ளிக்லேயே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 இது 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படித்தே ஆகணும். அதே மாதிரி சிறு வினால வந்து கொஷின் நம்பர் 1ம் கொஷின் நம்பர் 4 மட்டும் படிங்க போதும். 4th கொஷினும் கண்டிப்பாக படித்தே ஆகணும், விட்டுறாதீங்க. நெடுவினால கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 படிங்க. கொஷின் நம்பர் 2 100% உங்களுக்கு பப்ளிக்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிவிஷன்லேயே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், ஒவ்வொரு கலைஞரை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 3-4 லைன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதியாகணும். நெகிழிப்பையோட தீமை அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா பிற மொழி சொற்கள் தமிழ் சொற்களாக மாற்றுக. இதில் இருக்க வேர்டெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. அதெல்லாம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த யார் இவர் அந்த பாக்ஸில் உள்ளதை படித்து வச்சுக்கோங்க. கட்டுரை உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலைத்திருவிழா. இது வந்து ஆஃபில் எக்ஸாம்ஸ்லேயே ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். ஸோ தயவு செஞ்சு ரிவிஷன் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. படிக்காதவங்க இப்போயே படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களின் எண்ணங்களால் நிரப்புக, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சொற்பட்டியில் உள்ள கண்டுகளை பொருத்தமான வார்த்தைகள் எழுதுறது. காட்சியை கண்டு எழுதுக, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அதை பாருங்கள். இந்த இதில் நிற்காதற்கு தகவும் தேவையில்லை. அடுத்து கலைச்சொல் அறிவும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருக்குறள். திருக்குறளில் மனப்பாட பகுதி எல்லாமே படித்தாகணும். சரிங்களா? மனப்பாட பகுதியை செலக்ட் பண்ணிலாம் படிக்காதீங்க, கண்டிப்பாக ஃபுல்லாகவே படிங்க. இதில் என்னென்ன குருவினா படிக்கணும்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 அதை ஃபுல்லாக பாருங்கள். கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிறுவினால். ஓகே. அதுக்கடுத்தது இயல் 7. இயல் 7ல் பேஜ் நம்பர் 164ல் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு வருது இல்லையா? அது யார் பெற்றது என்ன ஏதுன்னு இந்த பாக்ஸில் உள்ளதை தெளிவாக படிங்க.
கண்டிப்பாக அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது நூல்வெளியில் இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. மெய்கீர்த்திலையும் அதே மாதிரி இதுலேயும் நூல்வெளியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிலப்பதிகாரம் மனப்பாட பகுதி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பாருங்கள் இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் எண்ணுமை. எத்தனை இடத்துல உங்களுக்கு இந்த ஓம்னு வந்தால் சொல்லியிருக்காங்க உண்மைன்னு. அது மாதிரி பயில் தொழில் பயிலும் தொழில் பயில்கின்ற தொழில் வினைத்தொகை 3 காலங்களையும் காட்டும். வகுப்பத உறுப்பிலக்கணம் ஆன்னு முடிஞ்சா பெயரெச்ச விகுதின்னு சொல்லியிருந்தா இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் பாருங்க வித்தியாசமா மயங்கி ஏக்கு ஈ கூட்டல் ஆன்னு இருக்கு. அது வந்து உடம்படு மெய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பிங்க் கலர் லெட்டர்ஸ் நூல்வெளியில் எல்லாமே பாருங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. புக் பேக் கொஷின்ஸ் பாருங்க. கொஷின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். இதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படித்து தான் ஆகணும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுக்காக சொல்கிறேன். குருவினால கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 இந்த 4 கொஷின்ஸுமே அடிக்கடி கேட்கக்கூடியது. அதில் வெரி இம்பார்ட்டன்ட்டு எதுவுமே இல்லை, 4மே இம்பார்ட்டன்ட் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 4மே படிச்சே ஆகணும். அதில் எதுவும் செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. சிறுவினால கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 இதுவுமே 4மே படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெடுவினால கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3 மட்டும் படிங்க போதும். கொஷின் நம்பர் 1 வந்து அடிக்கடி மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் இதுவும் கேட்குறாங்க அடிக்கடி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் 2 and 3 அதை நல்லா பாருங்கள். அடுத்து மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ் 800 தொகை சொற்களை பிரித்து எழுதுக, அதுலேயும் அது வெரி இம்பார்ட்டன்ட். உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் கடிதம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கடிதம் 100% வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். ஓகே, இந்த நிற்காதற்கு தேவை கிடையாது. இயல் 8 பார்ப்போம். அடுத்து பாவகை அலகிடுதல். இதில் வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. வெண்பாவோட இலக்கணமும் ஆசிரியப்பாவோட இலக்கணம். ஒன்று வந்து புக் பேக்கில் இருக்குது வெண்பாவோட இலக்கணம், ஆசிரியப்பாவோட இலக்கணமும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. அழகிட்டு வாய்ப்பாடு தொடர்ச்சியாக வந்து நான் உங்களுக்கு அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடில் எதெல்லாம் அடிக்கடி கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ பார்க்கணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூனிட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். குருவினால கொஷின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் 1ம் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 இல்லை நீங்கள் இதில் வந்து 5 குருவினாவுமே பாருங்கள், 5மே அடிக்கடி கேட்கக்கூடியது. அதில் 1, 2, 3, 4 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5th ஒன் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இதில் பாருங்கள் ஆசிரியப்பாவோட இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அப்போது வெண்பாவோட இலக்கணமும் சம்டைம்ஸ் கேட்பாங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன், வெண்பா இலக்கணம் கொடுத்து ஆசிரியப்பா இலக்கணம் இன்சைடுன்னு. ஆசிரியப்பா புக் பேக் தான், வெண்பா தான் இன்சைட் கொஷின். ஸோ ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஷின் நம்பர் 2வும் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கொஷின் நம்பர் 4 வந்து சம்டைம்ஸ் கேட்குறாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து கொஷின் நம்பர் 1 மட்டும் படித்தாவே போதும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மொழிபெயர்க்க எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்து மரபு தொடர்புக்கான பொருளை இருந்து தொடரில் அமைக்கிறது. அடுத்து பேச்சு வழக்குன்னு எழுத்து வழக்காக மாற்றுறது. அதுக்கடுத்தது இந்த கடிதம் உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளன. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் இதை படித்தே ஆகணும். அடிக்கடி கேட்பாங்க. இந்த கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட். கடிதம்லாம் ஒரு 4 கடிதம் சொல்லியிருக்கேன். அந்த 4 கடிதம் கண்டிப்பாக படிங்க. இது ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பப்ளிக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கலைச்சொல் அறிவோம். சரிங்களா? காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இதில் வந்து அறங்கள் தரும் நன்மைகள் என்ன, நாம் செய்யும் அறங்கள் என்ன, இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது 9th யூனிட். இந்த நூல்வெளி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 210ல் நூல்வெளி பிங்க் கலரில் நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அது எல்லாத்தையும் சென்டென்ஸாக சேர்த்து 1 மார்க்ஸாக படிங்க. அதே மாதிரி எந்த செய்யுளோட பாடலாக இருந்தாலும் அது ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க, 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி நூல்வெளி இதில் பிங்க் கலர் லெட்டர்ஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். யார் அது? முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 214ல் இலக்கண குறிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே பாருங்கள். பகுப்பது ஒரு இலக்கணம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது நூல்வெளி நல்லா பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமா முனிவர். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது இந்த யூனிட்டில் மனிதன் இல்லை ஒருவன் இருக்கிறான். மனிதம்ன்றது அதோட கண்டென்ட், மனிதம். ஒருவன் இருக்கிறான் இது அழகிரி சாமியோடது கதை.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்பாங்க. எப்பயுமே வந்து துணை பாடத்தை பொறுத்த வரையும், அதாவது விரிவானத்தை பொறுத்த வரையும் 9 யூனிட்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட்ல இருக்க கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 6 யூனிட்ல இருக்க கண்டென்ட்டை பாருங்கள். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. அதாவது டோட்டலாக எல்லா 8 மார்க்ஸும் படிக்க பாருங்கள். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஆனால் நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாவே போதும். தேவையில்லாதெல்லாம் கூட படிக்க வேண்டாம். அதே மாதிரி தற்குறி பேற்றணி அடிக்கடி கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அதோட பாடல் எழுதி பாடல் பொருள் எழுதணும். அதுக்கடுத்து தீவக அணியும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நிரல் நிறை அணியும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தன்மை அணியும் இம்பார்ட்டன்ட். இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். அணியில் உங்களுக்கு தற்குறி பேற்று அணின்னு கொஷின் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து போருழந்தெடுத்த ஆரேல் நெடுங்குடி இந்த பாடல் எழுதி இந்த அணியை விளக்கி கூறுங்கன்னுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தீவக அணிக்கு பார்த்தீங்கன்னா தீவக அணி என்றால் என்ன விளக்கம் தருகன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சேந்தன வேந்தன் இந்த பாடல் எழுதியும் விளக்கம் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி நிரல் நிறை அணிக்கும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குறளை கொடுத்துட்டு இது என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நிரல் நிறை அணினாலும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தன்மை அணியும் அதே மாதிரி தான். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாடல் மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்குழம். இதுவுமே உங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி பாடலை கொடுத்துட்டு என்ன அணின்னு சொல்லிட்டு அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 1 மார்க்ஸ் எல்லாமே தான் படிக்கணும். இருந்தாலும் கொஷின் நம்பர் 2, 3, 4 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து 5th ஒன்னே அடிக்கடி கேட்பாங்க. குருவினால தீவக அணியின் வகைகள் இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 3 காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 4 100% கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் விளக்குக எவையெல்லாம் அறியேன் என்று கருணேன் கூறுகிறார். கவிஞத்தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பின் ஆட்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினால் வந்து 3மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 3 அடிக்கடி கேட்பாங்க. ஈஸி. கொஷின் நம்பர் 2 வந்து உங்களுக்கு வார இதழ் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சுவரொட்டி தான் வடிவமைக்கணும். அதனால் அது ஈஸி தான். இந்த 3மே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதில் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். அடுத்து மொழிபெயர்க்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கிறது. சரிங்களா? மரபு தொடர்லேருந்து ஒன்று கேட்பாங்க. இல்லை ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்கிறது இதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. 2துலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்து இந்த வாழ்த்துறை கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 6 யூனிட்ஸ் நல்லா படிக்கிறீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இல்லை நான் லாஸ்ட்டு 6 யூனிட் படிக்கிறேன்றவங்க இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. எதை? வாழ்த்துறையை. புரிஞ்சுதா? அதுக்கடுத்தது விண்ணப்பம். விண்ணப்ப படிவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மொத்தத்தில் ஒரு 2-3 விண்ணப்ப படிவம் பார்த்துருக்கீங்க. ஓனாக கூட சம்டைம்ஸ் விண்ணப்பம் கொடுப்பாங்க. ஸோ அது என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்ஸை வச்சு கீவேர்டை கொடுத்து நீங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை எழுதலாம். ஈஸியாக ஃபுல் மார்க் எடுக்கலாம். 5 மார்க்ஸ். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நன்றியுரை, அதாவது பசுமை பாதுகாப்பு படை வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்குறாங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே வந்திருக்கு. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் நிற்கதற்கு தக அந்தளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து கலைச்சொல் அறிவும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஹியூமனிசம், மனிதநேயம், கேபினெட், அமைச்சரவை இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ச்சியாக நம்ம வந்து அழகீட்டு வாய்ப்பாட்டில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் பப்ளிக் வர இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது மனப்பாட பகுதியில் என்னென்னலாம் படிக்கணும், எதெல்லாம் படித்தா வந்து பப்ளிக்லேயும் ரிவிஷன்லேயும் வந்து மனப்பாட பகுதி ஃபுல்லாக நம்ம அட்டன் பண்ண முடியும் அப்படின்றத விளக்கமாக நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இமிடியேட்டாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் டைம் டேபிள்லாம் ஷேர் பண்ணுறேன். கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.